ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோர்த் லெசனில் இருக்கிற 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை படிச்சிங்கனாலே போதும், அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க் கம்பல்சரியாக வந்துடும். ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பித்தகரஸ் தேரம். பித்தகரஸ் தேரம் தான் நம்ம ஸ்டார்டிங் சொல்லி தர போகிறோம். ஸோ பித்தகரஸ் தேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதுக்கு முன்னாடி இது வந்து டே 5க்கான கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின் சொல்லி தர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதில் பித்தகரஸ் தேரம். பித்தகரஸ் தேரத்தோட டயக்ராம் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ பித்தகரஸ் தேரம் இந்த ரைட்ல என்னடா இது அப்படின்னு பாருங்க. பித்தகரஸ் தேரத்தோட இன்னொரு நேம், ஓகேங்களா? ஸோ பித்தகரஸை இப்படின்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், ஓகேங்களா? பயோதானியா தேரம், ஓகேங்களா? அப்படிதான் சொல்லலாம். அந்த தேரம்னா டிஹெச்எம் போட்டிருக்கேன். ஆர் எல்ஸ் பித்தகரஸ் தேரம், இல்லை ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் கொஸ்டின் பேப்பர் கேட்கலாம், அதனால நீங்க ப்ரிப்பேரா இருந்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பித்தகரஸ் தேரம். பித்தகரஸ் தேரம் வந்து அதோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் வச்சு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு வாட்டி பாத்துங்க. பயோதனியா தேரம்னா நம்ம எதை படிக்கணும்னா பித்தகரஸ் தேரம் தான் எழுதணும். ஸோ நிறைய பேர் அதை வந்து விட்டு வந்துடுறீங்க. பயோதனியா தேரம்னா என்னன்னு தெரியல, அதை மட்டும் ஒரு வாட்டி பாத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பித்தகரஸ் தேரம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து 90 டிகிரி கன்ஃபார்மா இருக்கும், அதுதான் 90 டிகிரி, அதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஓகேங்களா? ஸோ இப்படியாவது இருக்கும். ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதில் வந்து இது வந்து 90 டிகிரியில் இருக்கும், இது வந்து டீட்டா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இஃப் த ஸ்கொயர் ஆன் தி ஹைப்போட்டினியூஸ் சைடு. இப்போ நம்மளுக்கு ஹைப்போட்டினியூஸ் சைடு எது அப்படின்னு தெரியல. டீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஆப்போசிட், அதுக்கு கீழே இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு, அதுக்கு மீதி இருக்கிறது ஹைப்போட்டினியூஸ் சைடு, அதுதான் அது, ஓகேங்களா? ஸோ இதை ஏன்னு வைக்கிறேன், இதை பின்னு வைக்கிறேன், இதை சின்னு வைக்கிறேன்னு வைங்களேன். இப்போ இது பாருங்க, இன் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது பாருங்க, இன் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தி தி ஸ்கொயர் ஆன் தி ஹைப்போட்டினியூஸ் சைடு. ஹைப்போட்டினியூஸ் சைடை ஸ்கொயர் பண்ணணுமா, ஓகேங்களா? அப்போ ஹைப்போட்டினியூஸ் சைடு ஸ்கொயர் பண்ணா ஏசி ஸ்கொயர்னு வருமா? இஸ் ஈக்குவல் டு தி எதுக்கு ஈக்குவலா இருக்கு? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ், ஓகேங்களா? ஸோ அங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை தவிர்த்து மீதி இருக்கிற ரெண்டு சைடையும் நம்ம ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா இது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அதுதான் இங்க ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ இந்த டயக்ராமுக்கு வரலாம். இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் வேற, நம்ம ஏபிசி வேற மாதிரி எடுத்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு மாறும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி கான்செப்ட் தான், ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிச்சா? டயக்ராம் ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் எப்படி வரைஞ்சிட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப். ப்ரூஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம கிவன் எழுதணும். இதுல என்ன கிவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் ஏபிசியில எது 90 டிகிரியா இருக்கு? இது மட்டும் தான் 90 டிகிரியா இருக்கு, ஓகேங்களா? ஏபிசினா ஃபுல்லா பாருங்க, அந்த டியை விட்டுருங்க, ஓகேங்களா? ஏபிசினா ஃபுல்லா பாருங்க, அந்த டியை விட்டுருங்க. அப்ப ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி, இதை சொல்லியிருப்பாங்க. இது கிவன். கிவனுக்கு அப்புறம் என்ன எழுதணும்? டு ப்ரூவ். என்ன ப்ரூவ் பண்ணணும் நம்ம? இப்ப பெருசுல பாருங்க, இதை டீட்டான்னு வைங்களேன், நம்மளுக்கு இதுதான் பெருசா இருக்கு, ஓகேங்களா? இந்த பி டு சி வந்து ரொம்ப 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 பெருசா இருக்கு. அப்ப நம்மளுக்கு பிசி ஸ்கொயர், அதான் ஹைப்போடெனியூஸ்னால பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஓகேவா? மீதி ரெண்டுத்தோட ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர், அவ்வளவுதான். இதை எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன பண்ணணும்னா, ஏடி வந்து பர்பெண்டிகுலரா பிசிக்கு வரையணும், ஓகேங்களா? ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி. பர்பெண்டிகுலர், இப்ப அந்த பர்பெண்டிகுலரோட சிம்பிள் வந்து இப்படி போடுவாங்க. ஏன்னா அந்த கோடு இந்த பிசிக்கு இது வந்து பி, இது சி, இது டி, இது ஏ, இப்படி இருக்குது பாருங்க. இங்க லைக் இங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இதை பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் பர்பெண்டிகுலர். ஸோ இதையும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ரூஃப்ல போயிடலாம். ப்ரூஃப்ல ஃபர்ஸ்ட் மெயினானது என்னன்னு பாருங்க. ப்ரூஃப்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு டயக்ராம் எடுத்துங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து ஆங்கிள் ஏபிசி, ஏபிசி
ஓகேங்களா. ஸோ இது கூடயே நெக்ஸ்ட் டயக்ராம்னா எடுத்துக்கிறீங்கன்னா வெறும் ஏடிபி மட்டும் எடுத்துங்க. ஏடிபி. ஸோ இப்போ இது அதுலலாம் 90 டிகிரி அப்படின்னு பாருங்க. ஏ வந்து இதுல 90 டிகிரி, இதுல டி வந்து 90 டிகிரியா. ஸோ இது இங்க இருக்குது பாருங்க, டி வந்து 90 டிகிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுல வந்து காமனா என்ன இருக்கு, கம்பேர் பண்றோம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம்னு எழுதிடணும். ஸோ அதுதான் புக்ல எழுதியிருக்காங்க. கம்பேர் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கல்ல. ஸோ ட்ரையாங்கல் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கல் ஏபிடி. இல்லை நீங்க எப்படி வேணாலும் மாத்தி எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுல ரெண்டுத்துலயுமே என்ன காமனா இருக்கு பாருங்க, இந்த ஆங்கிளும் காமனா இருக்கு. இது 90 டிகிரில இருக்கு, இது வந்து 90 டிகிரி இல்ல. ஸோ அது காமன் சொல்றாதீங்க. ஓகேங்களா. ஸோ இதுவும் மட்டும் தான் காமனா இருக்கு. அது வந்து 90 டிகிரில இருக்கு, இது 90 டிகிரில இல்ல. 90ல பாதி தான் இருக்கிறதுனால 45 தான் இருக்கும். ஸோ அது இதுவும் ஈக்குவல் இல்லை. அதனால என்ன பண்றீங்கன்னா இதை வந்து அப்ப ஆங்கிள் பி இஸ் காமன் அப்படின்னு எழுதிடுங்க. ஆங்கிள் பி இஸ் காமனா. ஸோ ஆங்கிள் பி இஸ் காமன்னா நம்ம எது 90 டிகிரின்னு அப்படின்னு பாருங்க. எதெல்லாம் 90 டிகிரி இதுல, அது அந்த இது மட்டும் இது எழுதுங்க. ஆங்கிள் பிஏசி 90 டிகிரியா. 90 டிகிரினா நடுவுல இருக்கிறது வந்து கரெக்டா 90 டிகிரில இருக்கணும். ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிபி 90 டிகிரியா, இது ரெண்டும் 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் இருந்ததா இது வந்து சிமிலர்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப ரெண்டு ட்ரையாங்கிளும் ஆங்கிள் ஏபிசியும் சிமிலர் டு ஆங்கிள் ஏபிடி அப்படின்ட்டு சிமிலர்னு வச்சுங்க. ஓகேங்களா. இப்ப அதுக்கான இது எழுதணும் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும்னா ஏபி, இப்ப இதுல வந்து நீங்க இதை டீட்டான்னு வச்சிருக்கீங்க, இதுல இதையும் டீட்டான்னு வச்சிருக்கீங்க. ஓகேங்களா. இதுக்கு ஆப்போசிட் இது, ஹைபாட்டினியூஸ் இது, அட்ஜசன்ட் இது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஹைபாட்டினியூஸ் அட்ஜசன்ட். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கல்ல அட்ஜசன்ட் என்னது, ஏபியா. செகண்ட் டிவைடட் பை செகண்ட் ட்ரையாங்கல்ல அட்ஜசன்ட் என்னது, பிடி ஈக்குவல் டு. அடுத்தது ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கல்ல ஹைபாட்டினியூஸ் என்னது, பிசி பை செகண்ட் ட்ரையாங்கல்ல ஹைபாட்டினியூஸ் ஏபி. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு வேலை. இவ்வளவுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இதே தான் நெக்ஸ்ட் இதுவும் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்டூ பிடி. இது இப்படி வந்துடும். ஓகேங்களா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நீங்க இது வரையும் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம்முக்கு அழைக்க வேண்டியது இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். இதே மாதிரி ரெண்டாவது ப்ரூஃப் ஏபிசி ட்ரையாங்கிள் வச்சுட்டு ஏடிசி நம்ம போடணும். வாங்க போடலாம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அழிச்சிடலாமா. ரெடியா. ஓகே. செகண்ட் ப்ரூஃப் பாருங்க. செகண்ட் ப்ரூஃப்க்கு ஃபர்ஸ்ட் அதே மாதிரியே பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துருங்க, ஏபிசி. அது கூடவே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஏடிசி. ஓகேவா. ஸோ அது வந்து 90 டிகிரி, இதுல வந்து ஸோ இப்போ இதில் பாருங்க, இதை வந்து கம்பேர் பண்ணணும். கம்பேர் ஆங்கிள் ஏபிசி அண்ட் ஆங்கிள் ஏடிசி. ஓகேங்களா. ஸோ இது கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து எது காமனா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து சி காமனா இருக்கு. ஓகேங்களா. இதுலயும் சி காமனா இருக்கு, இதுல பி இல்ல, இந்த மாதிரி ஏவும் பாதி தான் இருக்கு. ஸோ அதனால சி காமனா இருக்கு. அப்ப ஆங்கிள் சி இஸ் காமன். ஸோ இதுல வந்து சி வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து ஹைபாட்டினியூஸ் சைடு வந்துடும். ஏன்னா இது வந்து பெருசா இருக்குது, இது அட்ஜசன்ட் சைடு வந்துடும். ஸோ அதே மாதிரி இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்டினியூஸ் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா. ஸோ பார்த்துடலாமா. இப்போ ஆங்கிள் சி இஸ் காமன். அதே மாதிரி எது எதுவும் சிமிலரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 90 டிகிரி ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிசி வந்து 90 டிகிரியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ 90 டிகிரியா இருந்தா இது ரெண்டும் ட்ரையாங்கிளும் சிமிலர். அப்ப ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிசி போட்டாச்சு. அவ்வளவுதான். இது வரையும் நம்ம எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம், போன வாட்டி பண்ண மாதிரி ஆப்போசிட் ஹைபாட்டினியூஸ் போட்டோம்ல. இதுல என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைபாட்டினியூஸ் போட்டு நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் போடுங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல ஹைபாட்டினியூஸ் என்னது, பிசி.
ஸோ ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்ஜசன்ட் சைடு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஈக்குவல் தான். ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் அட்ஜசன்ட் சைடே போடுறேனே, அதில் என்ன தப்பு? ஃபர்ஸ்ட் அட்ஜசன்ட் என்னது இருக்கு? ஏசின்னு இருக்கா? இந்த இதில் அட்ஜசன்ட் என்னது? டிசி ஈக்குவல் டு, இதில் ஹைபாட்டனியூஸ் என்னது? பிசி. இதில் ஹைபாட்டனியூஸ் என்னது? ஏசி. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி. ஸோ இவ்வளோதான். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன், ஏன்னா இங்கே எனக்கு ஆட்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் தனியாக ஆட் ஆகும், ரைட் ஹேண்ட் சைட் தனியாக ஆட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஓகேங்களா, பிசி இன்ட்டு டிசி ப்ளஸ் அதனாவது பிசி இன்ட்டு பிடி. நான் தப்பாக எதுவுமே பேசல. ஓகேங்களா, ஸோ இருங்க, அதை அழிச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து மேலேருந்து எழுதுறேன். ஓகேங்களா, அது மாதிரி இது. ஸோ இது ஐயோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கையா, ஒரு வாட்டி இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இருங்க, நான் போயிட்டு வரேன். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட், ஈக்குவேஷன் 2 வரை மட்டும் எடுங்க போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். நீங்கள் தான் எங்களுக்கு ஞாபகமாக சொல்லணும். ஓகேங்களா, ஈக்குவேஷன் கியூவில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னு வருமா, ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி ஒன்று. ஓகேங்களா, ப்ளஸ் பிசி இன்ட்டு பிடி. அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பிசி காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டேன். டிசி ப்ளஸ் பிடின்னு இருக்குது. இப்போ பாருங்க, பிடி இதுலேருந்து இது வரையுமா? இருங்க, இதெல்லாம் நான் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து போடவா? ஸோ இங்கேயே போடுறேன். ஏ பி டி. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட்டு இருங்க ஒரு ஓகே. இப்போ சின்னு இருக்கா, இப்போ பிசி ப்ளஸ் பிடின்னு இருக்கு. டிசின்றது இது, பிடின்றது இது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொன்னாங்கன்னா இது ஃபுல்லாக தானே வரும். அப்போ இது ரெண்டுத்துக்கு பதில நம்ம இந்த பிசின்னு எழுதிக்கலாமா? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் இது. அப்போ என்ன எழுதலாம்? பிசி, இதுக்கு பதிலும் பிசி. அப்போ பிசி இன்ட்டு பிசி, பிசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ இதை எழுதி முடிச்சுட்டு நம்ம என்ஸ் ப்ரூவ்டுன்னு போடணும். த தியரம் இஸ் என்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இது வந்து முக்கியமான 5 மார்க்கில் ஒன்று. பப்ளிக்கில் இதை எதிர்பார்க்கக்கூடிய. ஸோ நல்லா படிச்சுட்டு போங்க. இதை எழுதினாலே போதும், அந்த ரீசன் சைடு நீங்கள் எழுதணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா, இதை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் 5 மார்க் கொடுத்துருவாங்க. நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. கன்ஃபார்ம் உங்களால் அவங்க பாஸ் ஆனவங்க இருக்கும், என்னாலையும் அவங்க பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம்.